ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மாவட்ட செயலர்கள் அதிக தொகுதிகளில் ஜெயித்து கொடுத்தால் மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்களிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா, பாமக, அமமுக உட்பட 12 கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளன. அதிமுக 166 தொகுதிகளில் நேரடியாக வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி செயல்படுத்தி வருகிறார். திமுகவின் அனைத்து பலத்தையும் எதிர்கொள்ளும் வகையில் அதிமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் பழனிசாமி உதவியுள்ளார். இதை உரிய முறையில் வாக்காளர்களிடம் கொண்டு சென்று வெற்றியை பெற்றுத்தர வேண்டுமென மாவட்ட செயலர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அவர் அறிவுரை வழங்கியுள்ளார். ஆனால் கடைசி நேரத்தில் பழனிசாமியின் தேர்தல் வியூகத்தை செயல்படுத்த முடியாதபடி சில முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்களின் செயல்பாடுகள் அமைந்துள்ளன. அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் மட்டும் வாக்காளர்களுக்கு 1000 முதல் 2000 ரூபாய்க்கான பரிசு பொருட்களை வழங்கியுள்ளனர். ஆனால் மற்ற அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் நிற்கும் தொகுதிகளில் 500 முதல் 750 ரூபாய் வரையிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்கள் தங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தந்தால் மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்படும். இல்லையெனில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் அமைச்சர் பதவி வழங்கப்படாது என பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தன் தொகுதி வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய்க்கான பரிசு பொருட்களை வழங்கியுள்ளார். மற்ற தொகுதிகளுக்கு 50% அளவுக்கு கமிஷனாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பரிசு பொருட்களை வழங்கியுள்ளார். இந்த தகவல் பழனிசாமியின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இவ்வாறு மாநிலம் முழுதும் கடைசி நேரத்தில் சொதப்பும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை பழனிசாமி விடுத்துள்ளார். அதிக தொகுதிகளை ஜெயித்து கொடுத்தால் மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்படும் என கராராக பழனிசாமி கூறியுள்ளார் என்று அவர்கள் கூறினர்.